நாமளோடு உடல் ஆரோக்கியமும் மற்றும் ஆன்மீக அனுபவங்கள் பெற என்ற தலைப்பில் சமய சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்துள்ள பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் மாவட்ட தலைமையகத்தில் இருந்து வருகை தந்துள்ள சிஸ்டர் மற்றும் நண்பர் அவரையும் குடைவிழா கமிட்டி சார்பில் வருக வருகென வரவேற்று சிறிது சமய சொற்பொழிவுகளை அவர்கள் ஆற்றுவார்கள். இவை அனைத்தும் மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் என்ற தலைப்பில் சிறிது உரையாற்றுவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சரியாக 7:30 மணி அளவில் அம்மனுக்கு வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் அனைத்து ஆட்டோ, டூரிஸ்ட் கார், மேக்சிகன் டிரைவர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உடனடியாக சுப்பிரமணிய சுவாமி திணலுக்கு வருகை தந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இது ஊர்வலம் மட்டுமல்ல, அம்மனுக்கு தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்ச்சியும். இந்த நிகழ்ச்சியை காண வள்ளியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒவ்வொருவரும் அவங்க வீட்டு முன்னாடி தெருவில் வந்து அப்படி எவ்வளவு வண்டி வருது எப்படி வருதுன்னு ஒரு கூடி நின்று வேடி நிறுவனத்தில் இருந்து பெரிய எல்இடி டிவி ஒன்று ரெடி பண்ணி நேரடியாக ஒளிபரப்போடு இருக்காங்க. அடுத்தபடியாக வருகை தந்துள்ள சிஸ்டர் அவர்களுக்கு குடைவிழா கமிட்டி தலைவர் அண்ணன் மகா கணேசன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உலகம் அமைதியும் சாந்தமும் அடைய ஓம் சாந்தி என்ற தலைப்பில் இப்பொழுது அவங்களுடைய சமய சொற்பொழிவு ஆற்றுவார்கள். நன்றி. சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பான அன்பு கடலான சிவதந்தையின் துணையோடு அருள்மிகு ஸ்ரீ இசக்கி அம்மன் அருளாலும் இந்த வள்ளியூர் வட்டாரம் முழுக்க அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த தெய்வீக அம்மன் துணையோடு இந்த ஆன்மீக சொற்பொழிவை உங்கள் மத்தியில் நிகழவுள்ளது. அன்பார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் எண்ணினை வகற்றாதீர் என்று பாரதியார் கூறினார்கள். இது சிவனுடைய அவதார பூமி. அதனால தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவ்வளவு ஆலயங்கள், சிவாலயங்கள் கொண்ட ஒரு நாடு. பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது, எப்போதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதரித்து அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகிறேன் என்று இறைவன் கூறியுள்ளார். யதா யதா தர்மஸ்ய கிளானிர் பவி பாரத் சம்பவாமி யுகே யுகே என்றும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று எழுதப்பட்டுள்ளது. ஆக அதர்மம் உச்சநிலை அடையும் பொழுது நான் வருகின்றேன் என்று இறைவன் கூறியுள்ளார்கள். இப்பொழுது இந்த பாரத பூமியில் இறைவன் அவதரித்துள்ளார்கள்.
நாம் எத்தனையோ பள்ளிக்கூடங்களை பார்த்திருக்கின்றோம். கல்வி நிறுவனங்கள் ஏராளமாக பல்கி பெருகி உள்ளது. இதன் மத்தியில் இறைவனுடைய ஒரு பாடசாலையும் உருவாக்கி உள்ளது. ஒரு 90 ஆண்டு காலமாக இந்த பாரதத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபு என்ற இடத்தில் சிவபெருமானுடைய ஈஸ்வரிய வித்யாலயம் உருவாகி முழு உலகத்திற்கும் 150 நாடுகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். இறைவனுடைய வருகையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஞானத்தை ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை இந்த கோயில் விழா மூலமாக, இந்த மேடை மூலமாக ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த பூமியில் இறைவனால் நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. அதன் மூலமாக ஒவ்வொருவரும் ஆத்ம சக்தி பெற வேண்டும், சிவனுடைய அன்பை நிரப்பிக்கொள்ள வேண்டும், ஞானத்தால் நிரம்பி தூய்மையாகி முக்தி, ஜீவன் முக்தி அடைய வேண்டும். பொதுவாக சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஞான மூர்த்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அதாவது ஞான முதல்வன் என்று கணபதியை சொல்லுவாங்க. ஞான மூர்த்தீஸ்வரர் குலசேகரப்பட்டினம் கோயிலில் எழுதியிருக்கும் பாருங்க. ஆக இறைவன் ஞானம் நிரம்பியவர். அதனால தான் அவருடைய முதல் ஆலயம் உலகத்தில் சோமநாதர் ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. சோமரசம் என்ற ஞானத்தை அவர் வழங்கியிருக்கிறார். அந்த ஞானம் ஆதி, மத்திய, அந்திமம் என்று சொல்வார்கள். முதல், இடை, கடை. இந்த பூமியினுடைய 3 கால ரகசியங்களை இறைவன் தனது குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றார்கள். இறைவன் தரும் முதல் செய்தி என்னவென்றால், அதாவது பார்வதிக்கு பரமசிவன் அமர கதை சொன்னதாக பல புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு பார்வதிக்கு மட்டும் அவர் அமர கதை சொல்லவில்லை. இந்த பூமியினுடைய நிரந்தரமான அமர கதையை இறைவன் நமக்கு வழங்கி உள்ளார்கள். இது சத்திய நாராயணன் கதை என்று சொல்லப்படுகின்றது. இந்த பூமியில் எப்படி நாராயணன் வாழ்ந்தார், இந்த பூமி எப்படி கிருஷ்ணபுரியாக இருந்தது, இப்பொழுது எப்படி கம்சபுரியாக ஆனது, மீண்டும் இந்த பூமி சுபிட்சமான பூமி எப்படி ஆகும் என்ற 3 கால ரகசியங்களை பகவான் நமக்கு வழங்கி உள்ளார்கள். இறைவன் கூறுகின்றார்கள், இந்த முழு உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுமே முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆத்ம ஞானம். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம்னு சொல்லுவாங்க. நான் யார், இந்த உடலா, இந்த உடலுக்கு வைக்கப்பட்ட பெயரா? அப்படி 2 புருவத்துக்கு மத்தியில் 3 இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு ஒளி இருக்குது. ஆத்மான்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம். ஆக நம்ம புருவ மத்தியில் அந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா அழிவற்றது, நீரில் கரையாது, நெருப்பில் எரியாது, வாளால் வெட்ட முடியாது. அத்தகைய மரணமற்ற ஆத்மாக்கள் தான் நாம் அனைவரும். இதைத்தான் ஜீவன் என்றும் ஜீவ் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். பகவான் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த எலும்பும் சதையினால் ஆன உடலில் இத்தினோண்டு இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்கும். வாய் பேசும், கால்கள் நடக்கும், கைகள் செயல்படும், காதுகள் கேட்கும். எப்போ ஆத்மா வெளியேறுதோ அப்புறம் இந்த ஆத்மா என்ன ஆகும்னா, ஒரு 13 நாள் கழித்து 4 மாத கர்ப்பிணி வயிற்றில் போய் அமர்ந்துருவான். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து குழந்தையாக பிறந்துருவான். இதைத்தான் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்கிறாங்க. ஆக ஆத்மா மீண்டும் மீண்டும் பிறக்கும். புனரபி ஜனனம், புனரபி மரணம், மீண்டும் மீண்டும் ஒரு தொடர்கதை. ஆக இந்த ஞானம் தெரிந்து கொள்வதால் முதலில் நமது மனதிலிருந்து மரண பயம் விலகிவிடுகின்றது. நாம் ஆத்மாக்கள், நித்தியமானவர்கள். நித்தியம்னா ஆத்மா பெருசாகாது, சிறுசாகாது, என்றும் ஒரே அளவாக இருக்கும். சத்தியமானது, ஆத்மா பொய் கிடையாது. சத்தியமானது, நித்தியமானது, சாஸ்வதமானது, சைத்தன்யமானது. ஆத்மா தான் எல்லாத்தையும் உணர்தான். கண் மூலமாக காட்சியை உணருது, காது மூலமாக ஒலியை உணருது, வாய் மூலமாக சுவையை உணருது. ஆக இந்த உடலில் உணரக்கூடிய சக்தி தான் ஆத்மா.
இதைத்தான் ஓம் என்று சொல்கின்றார்கள். பிரணவ மந்திரம் என்று சொல்வார்கள். ஓம் என்றால் ஆத்மா என்ற அர்த்தம். ஓம் சக்தி என்றால் ஆத்மா சக்தி மிக்கது என்ற அர்த்தம். ஓம் நமச்சிவாயா என்று சொன்னால் ஆத்மாவாகிய நான் சிவனாகிய உங்களை நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம். ஓம் முருகா என்று சொன்னால் முருகன் ஒரு ஆத்மா. ஓம் கணபதி என்றால் கணபதி ஒரு ஆத்மா. ஆக ஆத்ம ஞானம்தான் முதல் ஞானமாகும். இந்த ஆத்மாவிற்குள் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்று ஒரு 3 சூட்சும சக்திகள் உள்ளது. மனம் என்பது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இரவு பகல் வரும். கடலில் எப்படி நான் ஸ்டாப்பாக அலைகள் வருதோ அதே போல் ஆத்மாவில் எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். புத்திங்கிறது ஒரு தராசு மாதிரி. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். சம்ஸ்காரம்னு ஒரு பகுதி இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஆத்மாவுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு மெமரி கார்டு மாதிரி உள்ளே இருக்குது. பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது, பாவம், புண்ணியம், நல்வினை, தீவினை எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். அதனால தான் சொன்னாங்க, நெஞ்சை ஒழித்ததோர் வஞ்சகம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் யார் கண்ணையும் மறைக்கலாம். ஆனால் 4 சுவருக்கு உள்ளேருந்து செஞ்சாலும், நடு வீதியில் செஞ்சாலும் உங்கள் ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் மனசாட்சின்னு சொன்னாங்க. ஆக நம்முடைய ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெக்கார்டோட தான் நம்முடைய வாழ்க்கை தொடரும். ஆத்மாவில் புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமாக இருந்தால் கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதற்காக பகவான் ஒரு வழி சொல்கிறார். அதனால தான் அவரை பதீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்னு பாடல் மூலமாக இறைவன் அழைச்சோம். எங்களுடைய பாவத்தை போக்க வாருங்கள், எங்களுடைய கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவியுங்கள், முக்தி அழியுங்கள் என்று இறைவனை நாம் அழைத்து கொண்டே இருந்திருக்கின்றோம். 2 யுகமாக நாம் பக்தி செய்திருக்கின்றோம். துவாபர யுகம், கலியுகம். 2500 வருட பக்தியின் பலனாக இன்று இந்த ஞானத்தை உங்கள் காதுகளுக்கு இறைவன் அருளால் சேர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஞானம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனுடைய அன்பை அடைவார்கள், அருளை பெறுவார்கள், ஆத்மசக்தி அடைவார்கள். அவர்களது 3வது கண் திறக்கும். இறை தரிசனத்தை இருந்த இடத்திலிருந்தே பெறுவார்கள். ஆக முதலில் நான் ஆத்மா என்ற ஞானம். இந்த உடல் ஒரு கார் போன்றது. எப்படி வாழ்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்லுவாங்க. ஆக நம்முடைய உடல் ஒரு வண்டி, ஆத்மா தான் ஓட்டுது. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கிட்டால் ஆக்சிடெண்ட் ஆயிரும். அதே போல் இந்த கண் திறந்த நாம் இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது இந்த கண்ணை சொல்லலை, உள்ளே இருக்கிற ஞான கண், நெற்றிக்கண். இந்த கண்ணை திறந்தால் கடவுளை பார்க்கலாம். 2000 வருடங்களுக்கு முன்னால் வள்ளுவர் எழுதுகிறார். கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலரில் அமர்ந்திருக்கும் இறைவனை நினைத்தால், தொழுதால் அவருடைய அன்பு நிறைந்து பேரின்ப வாழ்வு கிடைக்கும், நீடித்த வாழ்வு கிடைக்கும். அப்போ கடவுளை எங்கே இருக்கிறார்னு வள்ளுவர் சொல்கிறார்னா, நம்முடைய மனம் என்ற தாமரையில் இருக்கிறார்னு சொல்கிறார். ஆக பகவான் நமது மன வாசலுக்கு வந்திருக்கின்றார். அந்த மன வாசலில் வந்தவர் இறைவனை நாம் கண் திறந்து, ஞான கண் திறந்து பார்க்க வேண்டும். இதுதான் சிவராத்திரியினுடைய ரகசியம். இந்த கண் திறந்து பார்த்தவர்கள்தான் நம்முடைய வரலாற்றில் பார்த்திங்கன்னா, ஹனுமன் வரலாறை பார்த்திங்கன்னா, ஹனுமன்கிட்ட கேட்டாங்க, நீ வணங்கும் ராமன் எங்கே இருக்கிறார்னு சொன்னோன்னே அவருடைய இதயத்தை திறந்து காட்டுவார். ஆக தன்னுடைய இதயத்தில் இருப்பதாக இதய ராமன்னு குறிப்பிடுறாங்க. மகாபாரதத்தில் பாஞ்சாலியினுடைய துகில் உரியும் பொழுது அந்த கௌரவர் சபையில் யாருமே ஆதரவு இல்லாமல் நிராதரவாக இருக்கும் பொழுது அப்படியே 2 கை கோப்பி ஹிருதய கமலவாசா கோவிந்தான்னு ஒரு குரல் கொடுத்த உடனே அங்கே கிருஷ்ணர் மூலமாக அவ்வளவு ஆடைகள் அள்ள குறையாமல் வரும். அடுத்த நாள் பாஞ்சாலி கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க, நான் கூப்பிட்ட உடனே உதவி செஞ்சீங்களே,
எனக்கே ஒரு ஆச்சரியம் இருந்ததுன்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், நீ குறிப்பிட்ட விதம் அப்படி. வைகுண்ட வாசான்னு சொல்லியிருந்தா அங்கேருந்து வர லேட்டாயிருக்கும், பரந்தாம வாசான்னு சொல்லியிருந்தா அங்கேருந்து வர லேட்டாயிருக்கும். ஆனால் நீ ஹிருதய கமல வாசான்னு சொன்னேன், இதய தாமரையில் வசிப்பவனே வான்னு சொன்னால் நான் அங்கேருந்து வர எவ்வளவு செகண்ட் ஆகும்? ஆக இறைவனை தள்ளி வைத்து வழிபடுவதற்கு பதிலாக நம்முடைய மன வாசலில் இறைவன் இருக்கின்றார். அதனால தான் கோவிலில் போனால் ஏன் பொட்டை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறோம்? அந்த புருவ மத்தியில் தான் ஆத்மா இருக்குது. ஆத்மாவுக்கு அருகில் இறைவனை அமர்த்தும் பண்பாடு தான், அந்த கலாச்சாரம் தான். விபூதியோ குங்குமமோ சந்தனமோ நெத்தியில் நாம் ஏன் இட்டுக்கொள்கிறோம் என்றால் இறைவனை அந்த சிம்மாசனத்தில் அமர்த்துகிறோம் என்ற அர்த்தம். இனிமேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் திலகம் வைத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த இறைவனை உங்களுடைய புருவமத்தி சிம்மாசனத்தில் அமர சொல்லுங்கள். அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பயிற்சி தான் கீதையில் சொல்லப்பட்டுள்ளது கர்மயோகம். அதாவது சாமி கும்பிட்டா பக்தி யோகம். அந்த சாமியை உங்கள் புருவ மத்தியில் அமர செஞ்சால் அதுக்கு பெயர் கர்மயோகம். அர்ஜுனன் கேட்குறார், யார் கடவுளுக்கு பிரியமானவர்னு கேட்கும் பொழுது, யார் கர்மயோகியோ அவர் எனக்கு பிடித்தமானவர்னு சொல்வார். அதாவது எல்லா கர்மங்களும் செய்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் என் நினைவில் இருக்க வேண்டும். இறைவன் நினைவில் நாம் ஒவ்வொரு காரியமும் செய்யணும்னா இறைவனை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தனது அறிமுகத்தை 1936 வருடம் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது. லேக்ராஸ்ங்கிற ஒருத்தர் மேலே இருந்து அந்த ஒளி வந்து அவருடைய நெத்தியில் என்ட்ராகி, அதுக்கு பேர் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. ஆக இறைவன் பரகாய பிரவேசமாகி தனது அறிமுகத்தை கொடுத்தார். பொதுவாக கடவுளோட இலக்கணம்னா, கடவுள் பிறப்பு இறப்பற்றவர், அவருக்கு தாய் தந்தை கிடையாது. நல்லா பாருங்கள், சிவபெருமானுக்கு மாத்திரம் உடல் கொடுக்க மாட்டோம். மீனாட்சி அம்மனுக்கு உடல் இருக்கும், ஆனால் சொக்கநாதர் லிங்கமாக இருப்பார், நெல்லையப்பர் லிங்கமாக இருப்பார். என்ன காரணம்னா, இறைவன் ஜோதி பிந்து, இறைவன் ஒளி. அவர் எந்த கர்ப்பத்திலையும் வரமாட்டார், அவருக்கு தாய் தந்தை கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது, அவர் தான் இறைவன். அப்போ இந்த முழு உலகத்திற்கும் ஏக இறைவன் ஒருவர் தான் கடவுள். இதைத்தான் ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். ஆக இந்த கோவிலில் எல்லா சர்வ சமயத்தவரும் இருந்து செய்யக்கூடிய ஒரு சிரேஷ்டமான விசால மனம் கொண்ட கோவிலாக இது அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த அம்மனுக்கு பெயருக்கு முன்னால் ஸ்ரீ என்ற பெயர் இருக்கிறது. எல்லா கோயிலையும் ஸ்ரீ இசைக்கிய அம்மன் இருக்காது. ஸ்ரீமத் பகவத்கீதை, மத் என்றால் வழி, ஸ்ரீமத்னா சிரேஷ்டமான வழி, ஸ்ரீமான்னா சிறந்தவர்னு அர்த்தம். ஆக இந்த இசைக்கு அம்மனே சிரேஷ்டமான இசைக்கு அம்மன். அப்படிப்பட்ட தேவ ஆத்மா தான் இந்த கோவில். அதனால தான் இந்த கோவிலில் எல்லா மதத்தவர்களும் இணங்கி 60 ஆண்டு காலமாக இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்துகிறாங்கன்னா, அந்த அம்மன் அப்பேற்பட்ட ஒரு விசால சக்தி படைத்த அம்மன். அந்த அருள் தான் இங்கே எல்லாரையும் இசைக்கி என்றால் இயக்குதல்னு அர்த்தம். ஆக இந்த வட்டாரத்தை இயக்கி கொண்டிருக்கும் அம்மன் தான் அவங்க. ஸோ இந்த அம்மன்கள் யார், தேவர்கள் யார், கடவுள் யார்? இறைவன் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒருத்தர் தான் கடவுள். அப்போ கிருஷ்ணர் யார், நாராயணர் யார்? மொத்தம் தேவர்கள் எண்ணிக்கை 33 கோடி பேர்கள். அதாவது சிவபெருமான்கிறவர் கடவுள், தேவர்கள் 33 கோடி பேர். தேவர்களுக்கு உடல் உண்டு, பிறப்பு இறப்பு உண்டு. இந்த பூமியில் 2 யுகம் தேவர்களுடைய ஆட்சி உண்டு. சத்தியுகம் திரேதாயுகம் என்று சொல்லக்கூடிய 2 யுகங்கள் தேவர்களின் ஆட்சி இந்த பூமியில் நடந்தது. துவாபர யுகம் கலியுகம்னு சொல்லும்போது கலியுகம் 4 யுகங்களுக்கு முடிவில் சதுர் யுகம். இந்த 4 யுகத்தில் லீப் இயர்னு சொல்லுவாங்க. 365 நாள் கொண்டது ஒரு வருஷம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி மாதம் ஒரு நாள் கூடும். அதே போல் 4 யுகம் முடிவில் ஒரு 100 ஆண்டு காலம் இந்த பூமியில் பரமபிதா பரமாத்மா சிவனுடைய ஆட்சி நடக்கும். ஆக இந்த பூமியில் அவர் என்ன ஆட்சி செய்வார்னா, இங்கே உள்ள எல்லா அதர்மங்களையும் நீக்கி சத்தியமான தர்மத்தை ஸ்தாபித்து
இந்த பூமியை தூய்மையான சொர்க்கமான பூமி ஆக்குறது தான் சிவபெருமானுடைய வேலை. அதனால தான் அவருக்கு சொக்கநாதர்னு சொன்னாங்க. அதாவது சொர்க்கத்தை உருவாக்குகின்ற நாதரை அந்த வார்த்தை மாதிரி சொக்கநாதர். ஆக இந்த பூமியை சொர்க்கமாக்க இறைவன் வந்துவிட்டார். அவருடைய பணி 90 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் என்ன சொல்கிறார்னா, மனிதனும் தெய்வமாகலாம். ஒரு பாட்டு உண்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். ஆக மனிதன் தெய்வமாக வேண்டும். தெய்வம்னு மேல் உலகம் நினச்சிக்காதீங்க. இதே பூமி கம்சபுரி முடிஞ்சு டெல்லி யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணன் பிறப்பார். இன்னும் சில வருடங்களில் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒரு மகா விநாசத்திற்கு பிறகு டெல்லி யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணன் பிறந்துருவார். கிருஷ்ணன் பிறக்கும்போது சுற்றிலும் ஒரு விநாசம் வரும். நீங்கள் சம்பூர்ண ராமாயணம் படி அந்த இதில் தாமரை இலையில் ஆலை இலையில். ஆக நம்முடைய ஆத்மாவுடைய வீடு பரந்தாம இயக்கத்திலிருந்து வருகை தந்துள்ள பிரம்மகுமாரர் மற்றும் பிரம்மகுமாரி ராஜலட்சுமி அவர்களும் இணைந்து ஒரு சிறிய உறுதிமொழியை நம்மிடத்தில் எடுக்கிறார்கள். அந்த உறுதிமொழி என்னவென்றால், இன்று உலகம் முழுவதும் போதையில் அடிமையில் இளைஞர்கள் சிக்கி வருகிறார்கள். அவர்களை மீட்டுவதற்கும் அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்வதற்குமான ஒரு உறுதிமொழியை தற்பொழுது விளக்குவார்கள். மேலும் அது சம்பந்தமான ஒரு பதாகையும் நம்மிடத்திலே காட்சியாக கொடுக்கிறார்கள். அதையும் நீங்கள் இது என்னென்னா, போதையில்லா பாரத திட்டத்தின் கீழ் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய ஒரு வலுவான படி. 10 கோடி பேரை போதை ஒழிப்பு மற்றும் உறுதிமொழி ஏற்கும் மாபெரும் திட்டமான இந்த திட்டத்தில் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அந்த உறுதிமொழியை பிரம்ம குமாரர் அவர்கள் இப்பொழுது அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இந்தியா ஒரு தடவை சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். இப்போ இன்னொரு அடிமைத்தனம் இந்தியாவில் வந்துட்டு 37 கோடி பேர் போதையினால் பாதிக்கப்படுறாங்க. 4 பேரில் ஒருத்தர் போதையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அந்த போதை இல்லாத இந்தியா, இயற்கையிலேயே இறைவன் நாடு இது, இறை மகிழ்ச்சியில் வாழணும், போதை வஸ்துகள் துஷ்பிரயோகத்திலிருந்து விடுதலை ஆகணும்ட்டு 10 கோடி பேர் ஒரு சங்கல்பம் பண்ணால் அந்த கூட்டு தியானம் கூட்டு பிரார்த்தனை இந்த நாட்டை சுபிட்சமாக்கும். அதில் நீங்கள் எல்லாரும் இப்போ இன்னைக்கு பங்கெடுத்துக்க போறீங்க. இந்த புனிதமான ஸ்தலத்தில் இந்த ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்குவோம். காந்திஜி ஏற்றதுனால தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. ஸோ நாம் ஒரு 5 உறுதிமொழி எடுக்க போகிறோம். ஆகஸ்ட் 2 பிரதமர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. 5ஆம் தேதி கவர்னர் துவக்கி வச்சாங்க. 4ஆம் தேதி கலெக்டர் துவக்கி வச்சாங்க. இன்று வள்ளியூரில் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கை நீட்டி இப்படி இல்லைங்க. அந்த சகோதரி அவர்கள் ஒரு 5 வாக்கியம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஆத்மார்த்தமான சொல்லுங்க. இந்த நாடு போதையிலிருந்து விடுதலை ஆகும். நாங்கள் நம்பிக்கையோட சொல்கிறோம். முன்பு ஒரு திட்டம் பண்ணோம், அதுலேயும் வெற்றி அடைஞ்சது, இப்போவும் வெற்றி அடையும். அதாவது நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழி. நான் முழு மனதோடு இந்த உறுதிமொழியை எடுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சொல்லணும். என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் யார் வற்புறுத்தினாலும் எந்த விதமான போதைப் பொருளையும் நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகத்தை இதிலிருந்து காப்பாற்ற நான் எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்வேன். போதைப் பொருட்கள்
தொடர்பான இந்திய அரசின் அனைத்து சட்டங்களையும் நான் பின்பற்றுவேன். என் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் போதைப் பொருள் அற்றதாகவும் வைத்திருப்பேன். நன்றி. அத்துணை பேர்களுக்கும் நன்றி. விரைவில் இந்த நாடு போதையில்லாத சுபிட்சமான அண்ணாவி மற்றும் ஜூனியர் ராஜகுட்டி அவர்களுக்கு தர்மகர்த்தா ராமமூர்த்தி அவர்களும் கொடைவிழா கமிட்டி தலைவர் மகா கணேசன் அவர்களும் சால்வை எடுத்து கவனிக்கிறார்கள். இந்த பொதுவாக இறைவனுக்கு இடத்தை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் கூட செஞ்சுருக்கணும். இந்த ஒரு முக்கியமான நகரின் தலைப்பகுதியில் அந்த அம்மனுக்கு ஒரு இடம் தந்த ஒரு இதய வேந்தர்னு சொல்லலாம். எல்லா ஜென்மங்கள்லேயும் அவர் எல்லா நலனோட வாழ்வார், தீர்க்காயுசோட சௌபாகியத்தோட வாழணும்னு சொல்லி என்றும் அவர் வாழ்வில் இந்த சாந்தி நிரம்பி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். நன்றி. விழா கமிட்டியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டுதோறும் நீங்கள் வந்து சிறப்பு சேர்க்க வேண்டும். நன்றி ஐயா. ஓட்டுநர்கள் தயவு செய்து முருகன் கோயில் முன்பு வருமாறு பிளாக் கமிட்டியின் சாரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து ஊர்வலத்தில் கலந்துக்கிடும் போது நம்ம வண்டியில் இருக்கிற சின்ன சிறுசுகளை கூட உங்களை எதிர்பார்த்து ரோட்டில் காத்து இருக்கும். இதுதான் இந்த நம்ம கோயிலுடைய வரலாறு. இந்த வரலாறை நீங்கள் பின்பற்றுவீங்கன்ட்டு